நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதற்கு நேராக போய் ஒரு சில ஒவ்வொரு வசனங்களாக வாசித்து அதிலிருந்து நம்ம படிக்கலாம். அப்பொழுது 43வது வசனம், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினால் கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையில விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், சவுல் தன் சொந்த மகன் யோனத்தானை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ சாகத்தான் வேண்டும். மரணத்தை நம்ம வாயினால் பேசக்கூடாது, அழிவுகளை நம் வாயினால் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல இதில் பழக்கப்படுத்திக்கங்க. உங்கள் வாயை எப்போ எடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசாதீங்க. எப்போ எடுத்தாலும் அது கொஞ்சம் நம்ம சரி பண்ணாலுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய அழிவுகளை தடுத்துடலாம். நம்ம வாழ்க்கையில் வருகிற தீமைகள் கர்த்தர் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கின்னு இருந்துங்கன்னு இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தான் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் சோதிக்கிறாரு, கர்த்தர் புடமிடுகிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் புடமிட்டார்னா அதுக்கு பின்னாடி எதனா வரணும். சில ஆட்கள் எல்லாம் கர்த்தர் எப்போ பார்த்தாலும் கர்த்தர் என்ன சோதிக்கிறார், கர்த்தர் என்ன புடமிடுறார். நாங்கள் கவனிங்க, வசனம் சொல்லுது, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஆனால் இவங்க வாழ்க்கையில் சோதனை தான் இருக்குது. ஒரு நாளும் பொண்ணாக விளங்குன மாதிரி தெரியல. என்னன்னா அந்த ஷைன் வரல. எப்பவுமே கர்த்தர் ஒரு மனுஷனை எல்லா இடத்துலையும் பாருங்கள், கர்த்தர் சோதித்து முடித்தார்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ், பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். ஆனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்கிறவங்க காலம் ஃபுல்லாக சோதிக்கப்படுறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களோ ஒழிய அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே வரல. அப்போ அவங்க சொல்கிறது தப்புன்னு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது தெரியுது. கர்த்தர் இப்போ எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? சோதனைன்றது என்னென்னா ஒரு டெஸ்ட்டு, எக்ஸாம். ஒரு டெஸ்ட்டோ எக்ஸாமோ எதுக்கு வைக்கிறாங்க? முடிஞ்ச உடனே ரிசல்ட்டுன்னு ஒன்று வருதுங்களா, வரலீங்களா? ரிசல்ட்டில் என்ன வருது? பாஸுன்னு வருதா வரலீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸாம் எழுதும் போது சோதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் பாஸ்ன்னு வந்த உடனே எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். எப்படி குதிக்கிறோம், சாக்லேட் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லை? அப்போது ஒரு சோதனைக்கு பிறகு என்ன இருக்கணும்? சோதனைக்கு பிறகு ஜொலிப்பு வரணும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் சோதனை தான் இருக்குது, ஜொலிப்பே இல்லை. ஒன்லி எக்ஸாம், நோ ரிசல்ட்டு. பாஸாக ஃபெயிலாக தெரியாது. என்ன நடக்குது? எனக்கு எக்ஸாம் நடக்குது. இதுதான் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இதுதான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் சோதிச்சார் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க எடுக்கிற ஒரு ஆதாரமே எதை எடுக்கிறாங்க? யோபு. கர்த்தர் யோபுவை சோதித்தார். சரி, யோபுடைய லைஃபே எடுத்துன்னு வாங்க. என்னாச்சு? கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் யோபு சோதனையிலே சாகலையே இல்லை? யோசிச்சு பாருங்க. யோபு சோதிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் சாகும் போதும் சாகிற வரைக்கும் சோதனையிலே இருந்தால் செத்து போனார். வசனம் சொல்லுது, கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். யோபு எப்படி ஆசீர்வதித்தார்? 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சாங்களா, ஆசீர்வதிக்கலைங்களா? யோபுடைய வாழ்க்கை மாறலைங்களா? சோதனை முடிந்து ஜொலிப்பு தான் வரலீங்களா? யோபுக்கு வந்தது இல்லை. முதல் 7000 ஆடு, இப்போ 14,000 ஆடு. முதல் 3000 ஒட்டகம், இப்போ 6000 ஒட்டகம். முதல் 500 ஏர் மாடு, இப்போ 1000 ஏர் மாடு. வந்துச்சா வரலீங்களா? ஆனால் இதில் இந்த உலகத்திலே வெறும் சோதனையிலே ஓடி சோதனையிலே முடிக்கிற ஒரு கூட்டம் யாருன்னா கிறிஸ்தவங்க தான். ஜொலிப்பே கிடையாது, ஒன்லி எக்ஸாம் தான். நோ ரிசல்ட், நோ பாஸ்.
நான் அதுக்கு தான் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறதே இல்லை. அவங்க அதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் வச்சுருக்கிறாங்க, கர்த்தர் சோதிக்கிறான்ட்டு. அங்கே எங்கே எடுப்பாங்கன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் வேசின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சிட்சையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் வந்து இந்த சிட்சைன்றது இவங்க என்ன நினைக்கிறாங்க, சிட்சைன்னா வருகிற இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், பலவீனங்கள் தான் சிட்சைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் அவங்க சிட்சைன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையின் சத்தம், கடவுளுடைய போதனை. சிட்சைன்னு வருது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய போதனை. எல்லாருக்கும் கிடைக்கும் தேவனுடைய சத்தம் உனக்கு கிடைக்கலன்னா தான் நீ என்னவா இருக்கிற, தேவனுடைய பிள்ளையா இல்லாமல் வேசின் பிள்ளையா இருக்கிற. அப்படின்னா என்னென்னா, என்கிட்ட கர்த்தரே பேசுதில்லை ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் மேலே சந்தேகப்படுறாரு. யாக்கோபு சந்தேகப்படுறாரு அவன் மேலே. என்னன்னு சந்தேகப்படுறாரு, எல்லாருக்கும் கிடைக்கிற போதனை உனக்கு கிடைக்கலன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ உண்மையிலே தேவனுடைய பிள்ளை தானா? அதே சமயம் சிட்சிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கட்டை எடுத்து நம்ம தெரிஞ்ச ஸ்லாங்கில் நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவில் என்ன யோசிக்கிறோம், கர்த்தர் சிட்சிக்கிறான உடனே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கட்டையை எடுத்துக்கின்னு, இல்லைன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு கைதியை அடிக்கிறான் பார்த்தீங்களா, மாணவரே அடிப்பான், அதுபோல் கர்த்தர் அடிக்கிறது தான் சிட்சைன்னு நினச்சிக்கிறோம். நம்ம அதை கேட்டு அதை அப்படியே அவங்க பேசிச்சு நம்ம அதை கேட்டு நம்மளும் அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். சிட்சைனா ஒன்றா ஒரு ஜெயில் ரூமில் போட்டு ஒரு கைதியை, ஒரு குற்றவாளியை, ஒரு போலீஸ்காரன் கண்ணா பண்ணான்னு அடிக்கிற மாதிரி கர்த்தர் அடிப்பார் போல, இதுதான் சிட்சைன்ட்டு. சிட்சைன்றது போதனை. எப்படி போதிக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை அங்கே போக வேணான்னு சொல்கிறோம், அது என்ன பண்ணுது, மெதுவாக அந்த பக்கமாக நவுறுது. நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு குரல் கொடுக்குறோமா, கொடுக்கலீங்களா? மரியாதையாக வா இந்த பக்கம் சொல்கிறோமா, சொல்லிங்களா? எப்படி சொல்கிறோம், முதல் வந்து போகாதன்னு மெதுவாக சொன்னோம், அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவோம், மரியாதையாக வா. நான் வந்தேன்னா வேறு மாதிரி ஆகிடும் இல்லை, லைனாக சொல்கிறோம். அப்போது இதுதான் சிட்சை, இதுதான். இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன விருப்பம் இருக்குது, அங்கே போகணுன்ட்டு விருப்பம் இருக்குது. இப்போ நம்மளுடைய போதனை, நம்முடைய வார்த்தை என்ன பண்ணுது, அதை தடுக்குது. ஆனால் அதுக்கு சந்தோஷமாக இருக்குமா, இருக்காது. அதை தான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது மேலே ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்குது அவங்களுக்குள்ள. ஏதாவது செய்யும்பொழுது இங்கே செய்யாத, இப்படி இருக்காத, அப்படி செய்யாத அப்படின்ட்டு ஆண்டவர் உள்ளே பேசுறது உங்களுக்கு கிடைக்குதா? கிடைச்சதுன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, அவர் பேசுறத கவனிக்க மாட்டேன்றீங்க. அவர் பேசுகிறாரு, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. சில குழந்தைய பாருங்க, சொன்னால் போவாதன்னா கூட அது காதிலே விழாது, அதை மட்டும் டபடபட முட்டி போட்டு ஓடி போடும். அது மாதிரி இருக்கிறீங்க. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் பேசுவார், அவர் ஏற்றுக்கொண்ட எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவார், பேசுவார். அதுதான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு சிட்சைன்னு உடனே நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ்காரன் ஜெயிலில் போட்டு செம்மையாக சாத்துற மாதிரி கர்த்தர் சாத்துன்னு சாத்துவார், நீ ரெடி ஆகிடு அதுக்கு அப்படின்னு சொல்லி சிட்சைன்றது அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறேன், மயில் அப்படின்ட்டு கேள்விப்படாத ஒரு காட்டு வாசிகள் மத்தியில் நான் போயிட்டு, மயில்னால் என்னென்ன தெரியாது, அவங்க மயிலே பார்த்ததில்லை, அவங்கக்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு பறந்து போகிற ஒரு காக்காவை காட்டி இதுதான் மயில்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவன் காக்காவை பார்த்து என்ன நினச்சின்னு இருப்பான், இதுதான் மயில் இல்லை நினைப்பான்னு, நினைக்க மாட்டானா, நினச்சிக்கினே இருப்பான். அவன் எப்பப்போலாம் காக்காவை பார்க்குறான்னு அப்போனா சொல்லிப்பான், மயில் போகுது, மயில் பறக்குது சொல்லுவானா, சொல்லிங்களா? சொல்லுவான். ஆனால் உண்மையான மயில் அவன் பார்க்கும்போது தான் ஐயோ அப்படின்ட்டு தோணுமா, தோணாதுங்களா? அது வரைக்கும் அவன் காக்காவை பார்த்து என்ன தான் நினச்சின்னு இருப்பான், மயில் 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 அப்படி தான் நினச்சின்னு இருப்பான். அதுபோல் தாங்க நமக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, இந்த போதனைன்றத ரூமு உள்ள வச்சு அடிக்கிறதுன்னு பிக்சர் போட்டு காட்டிட்டாங்க. கர்த்தர் பேசுவார், நீங்கள் தவறு செய்யும் போது, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்ல வேண்டியதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூமில் போட்டு அடின்னு அடிப்பார், அதுதான் சிட்சை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிக்சரை கொடுத்துட்டாங்க. அதாவது
காக்காவை காட்டி இதுதான் மயில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்களை இன்னி வரைக்கும் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் சோதிக்கிறாருன்னா பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க, வெறுப்பாயிடுவாங்க. எத்தனை பேர் சோதிக்க பட ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாம் அப்படியே கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பாங்க. என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரு தெரில, ரூமில் தள்ளி என்ன சாத்து வர்றாரு தெரில, எப்படிப்பட்ட லட்டில் அடிப்பார் தெரில, என்னமோ சோதிப்பார் சொல்லிட்டாங்க, சோதனை தாங்கி தானே ஆகணும். சரி ஆண்டவரே அடியே நீ ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுதுக்குன்னு ஒப்பு கொடுப்பாங்க. என்னை சோதிங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் சோதிக்கிறவர்னா கொடுமையினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, சோதிக்கிறவர் கொடுமையினால் சோதிக்கிறவர் அல்ல, வார்த்தையினால் சோதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோமா பார்க்கலீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். எப்படி சோதிச்சாரு? ஈசாக்கா பலியிட சொல்லி சோதிச்சாரு. ஆனா ஈசாக்கை வெட்ட விட்டாரா? ஆபிரகாமுக்கு எதனா நஷ்டம் கஷ்டம் வந்துச்சா அந்த சோதனையில? நல்ல கவனிங்க, பைபிள்ல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தான்னு சொல்லப்படுகிற இடம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண தெரியுங்களா? ஈசாக்குடைய ஒரு நகத்தை கூட வெட்ட விடல. தெரியுங்களா உங்களுக்கு? ஈசாக்குடைய ஒரு நகத்தை கூட வெட்ட விடல. ஈசாக்கை திரும்பவும் கையில் கொடுத்து அனுப்புனார் கர்த்தர். ஆனால் பார்த்தாரு, என்ன பண்ணுற பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவர் வைக்கிற எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு கை கால்லாம் உடையாது. ஆண்டவர் எக்ஸாம் வச்சா கை கால்லாம் உடையாது, நஷ்டம்லாம் வரவே வராது. ஆனால் ஒரு திருட்டு பையன் இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. எங்கன்னா நீங்கள் உக்காந்து கர்த்தர் சோதிக்கும் போது கையை ஒடிப்பார் காலை ஒடிப்பார்னு ஒரு பிரசங்கத்தை கேட்க வச்சு, ஏன்னா ஒரு ஊழியக்கார் பேசுறதை கேட்க வச்சு அதை நம்ப வைப்பான். என்ன பண்ணுவான்? நம்ப வைப்பான். நீங்கள் நம்பும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு கேட்டை உங்கள் லைஃப்பில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. உடனே அவன் உள்ளே வந்து அவன் கையை காலை உடச்சிட்டு போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணி நினைப்பீங்க தெரியுமா? பல்ல கட்சின்னு கர்த்தர் தான் உடைச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியல உங்களுக்கு. யார் கையை உடைச்சது காலை உடைச்சது? நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் எதை நம்பினுக்கிறீங்க? கர்த்தர் தான் கையை காலை உடைப்பார் சோதிக்கும் போது. கர்த்தர் வந்து கண்ணை நோண்டுவார், மண்டையை உடைப்பார், இப்படின்லாம் நீங்கள் நம்பின்னு இருக்கிறனால பிசாசு உள்ள பூந்து இப்படிலாம் வேலை செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் என்ன நம்பின்னு இருப்பீங்க? கர்த்தர் தான் செஞ்சுருக்கிறார். பல்லக்கடி, நல்ல பல்லக்கடி, நல்லா தாங்கிக்கோ, எதனா மரம் இருந்தால் கெட்டியாக பிடிச்சிக்கோ, நல்லா அடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவங்க இன்னைக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், ஆனால் நஷ்டம் வரல, இழப்பு இல்லை. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு என்ன வரல? நஷ்டமும் இல்லை, இழப்பும் இல்லைங்க. அதுதான் கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார். சோதனைக்கு பிறகு பிளஸிங் கொடுத்தாருலாம் குடிக்கலீங்களா? சோதனைக்கு பிறகு பிளஸிங் கொடுத்தாரு. பயங்கரமான வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ அப்படியே அவர்தாங்க. அதுதான் நம்ம வந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோன்னா சோதிக்கிறான்றதுல இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிஞ்சிக்கணும். ஆமேன். சோதனைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் சோதனையை தூக்கி தலை மேலே போட்டுக்கின்னு அதிலேயே அந்த வேதனையிலே வாழ்ந்து கழிச்சிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி சோதனைன்ற வேதனையில் வாழ்ந்து முடித்து பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போன பேர் தான் தெரியும். அவர் சொல்லுவார், இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லையே உங்கள் லைஃப்பில், இதெல்லாம் நான் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்படியா ஆண்டவரே நீங்கள் தரலையா? அவர் சொல்லுவார், நான் கொடுக்கலம்மா. இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் சொன்னாங்க. அவர் சொல்லுவார், நான் இல்லை, முன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் எவனோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான். அதுக்கு தான் தேவை. கர்த்தர் சிட்சிக்கிறார்னா கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு. சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் ஒரு வியாதி கொடுப்பாரு, வியாதி கொடுத்த பிறகு இவங்க சொல்லுவாங்க கர்த்தர் என்னை சோதிச்சார், அந்த சோதனை நல்லது தான், எனக்கு கர்த்தர் என்னை சிட்சித்தது நல்லது தான். ஏன்னா தாவீது சொல்றார், கர்த்தர் என்னை சிட்சித்ததுனால உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் சிட்சித்தேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு வியாதி கொடுத்தாரு, நான் அந்த நாட்களில் உட்காந்து லேவியராகவும் என்னாகவும் படிக்க முடிஞ்சுது. உங்களை லேவியராகவும் என்னாகவும் படிக்கிறதுக்கு தான் கர்த்தர் மஞ்சாக்காமலே கொடுத்து படிக்க வைக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. மக்கள் எப்படிலாம் பேசுவாங்க தெரியுங்களா? எனக்கு இது வந்தது நல்லது, நான் வந்ததுனால தான் என்ன படித்தேன், லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் 3 புத்தகத்தை ஹாஸ்பிட்டலில் படித்தேன் அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன்,
அப்போது இதெல்லாம் வராமல் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் படிச்சவங்களை என்ன சொல்லுவீங்க? புரியுதுங்களா? அதாவது நம்ம ஆட்கள் வந்து என்னன்னா, அவன் செய்கிற தப்பை சரின்னு சொல்கிறதுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறான், யூஸ் பண்ணிக்கிறான். புரியுதுங்களா? அதுதான் நம்ம நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மற்றவன் போகிற வழியில் நம்ம போகக்கூடாது, நம்ம ஒரு தெளிவான வழியில் போக கற்றுக்கணும். ஆமேன். எல்லாரும் ஓடுறான், நம்மளும் ஓடக்கூடாது. எல்லாம் எதுக்கு ஓடுறான் கேட்டு அந்த ஓடினா அங்கே கிடைக்குமாதுன்னு தெரிஞ்சுக்கின்னு ஓடணும். அங்கே வெறும் ஒரு மூட்டை அரிசி வந்திருக்குது, 100 பேர் ஓடினுக்கிறான்னா நீ 101 ஓடாத, அவன் 10 பேர் போடும்போது காலி ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு தெளிவு வேணும். கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதான். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது என்னன்னா, தேவன் சிட்சிக்கிறான்றதுல ஜனங்கள் சோதனைன்றதுல போயிடுறாங்க. சரி, எதுக்காக இதை சொன்னா, நம்ம வாயில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாயில் வந்து கர்த்தர் சோதிக்கிறாரு, கர்த்தர் சோதிக்கிறார், சும்மா அதை சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இனி உங்கள் வாய், இங்கே இருக்கிறவங்க வாயிலெல்லாம் என்ன வரக்கூடாது, கர்த்தர் சோதிக்கிறார் வரக்கூடாது. வந்த நெருப்பத்து வாயில் கொட்டிடுவேன். அப்போ தான் வாய் சரியாகும். அதுக்கு ஊமையாகவே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கர்த்தர் சோதிக்கிறார் சொல்லின்னு இருக்கிறதுக்கு பெப்பேன்னு சொல்லிட்டு போ, லைஃப்பில் நல்லா இருப்பேன். வசனம் சொல்லுது, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்ன நெருப்பு தான் காட்டை என்ன பண்ணிருந்தான், பெரிய காடு, ஏக்கர் கணக்கில் இருக்கிற காட்டை எவ்வளோ பெரிய நெருப்பு கொளுத்துதான், சின்ன நெருப்பு. அதுதான் சொல்லுது, நாவும் நெருப்பு தான், அது என்ன பண்ணதா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. எந்த அக்கினியில் கொளுத்துதான், நரக அக்கினி. நரகன்றது என்ன, வேதனை நிறைந்த இடம் தான் நரகம், அழிவுகள் நிறைந்த இடம் தான் நரகம். வாழ்க்கையை எப்படி கொளுத்துதான் பாருங்க. நம்ம வார்த்தையை பற்றி பேசுது, நம்ம பேசுகிற வார்த்தை நரக அக்கினி எப்படி அழிக்கிறதோ கெடுக்கிறதோ நாசப்படுத்துதோ, அது போல் உங்கள் வாழ்க்கையே உங்கள் வார்த்தை நாசப்படுத்தி விடுகிறது. வார்த்தை ரொம்ப முக்கியம். உஷாராக பேசுங்க. பேசுறதை விட பேசாமல் கூட இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா எதனா பேசி, வெயில் காலம் வந்துச்சு, எல்லாருக்கும் மஞ்சள் காமலை வரும், இது மாதிரி ஆளெல்லாம் பக்கத்துலேயே வைக்கக்கூடாது. எந்த பச்சை காமலை இருந்தால் பட்டு போட்டு அனுப்பி விட்ருவோம், போய் தொலை. மஞ்சள் காமலை பற்றியே பேசுகிறேன், உனக்கு பச்சை காமலை தான் லாய்க்கிட்டு ஒரு பச்சை கொம்பு எடுத்து அடிச்சு அனுப்பிவிடும் போ. மஞ்சள் காமலை பற்றி பேசுறது சொல்லுவாங்க. வெயில் காலம் வந்துச்சுல பாரு, என் உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக வரும். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதை நிறுத்துறது உங்கள் வாயில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லி பாருங்க, எனக்கு வராது, இந்த சரீரம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறது, பரம்பரை சாபங்களுக்கு விலக்கி நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வராது அப்படின்னு 10 முறை சொல்லுங்க, 15 முறை சொல்லுங்க. நான் சொல்கிறேன், வருஷம் வருஷம் வர்ற கட்டி வராது. ஆனால் நீ அது வரத்துக்கு முன்னாடி நீ ரெடி ஆயிடுற, வரத்துக்கு முன்னாடி சந்தனம் வாங்கி வச்சுக்கிற. விசுவாசத்தின் கிரியை வசனம் சொல்றது, நீ எதை விசுவாசித்தாயோ, ஆமா, நீ விசுவாசித்தால் நான் மகிமையை காண்பேன். எதை விசுவாசிக்கிற அதோடைய மகிமையை காண்பாய். கட்டி வரோன்னு விசுவாசிச்சு சந்தனம் வாங்கி வச்சா கட்டி வருகிற மகிமையை காண்பாய். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதோடைய மகிமை என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அப்போ நம்ம மக்கள் எப்படி ஆயத்தம் ஆயிடுறாங்க பாருங்க. விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி வாங்கி வாங்கி வச்சு அது வரும் இது வரும். சில பேர் பேசும்போது காலையில் சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் சொல்லி போங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, உனக்கு என்ன வந்துடும், வயிற்று வலி வந்துடும் வெயிலில், போகும்போது நல்லா மோரா குடின்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது, கூட ஒன்று சேர்த்திக்க பாருங்க, அதுதான் தப்பு. வயிற்று வலி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான். அங்கே தான் நிற்கிறான் பிசாசு. அவனுக்கு கேட்டு நான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்காரா அனுப்புனீங்க, அவன் ரொம்ப சந்தோஷமாக வரும். பரவாயில்ல, கற்றுக்க பாரு, நீ யாரையா காலையில் சொன்ன அந்த அவங்க ஒய்ஃப் சொன்னது கேட்கலீங்கன்னா நான் ரெக்கார்டு ஒன்றா போட்டு காட்டுவான், அவன் வச்சுருப்பான். அதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம், வாயில் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், சும்மா இதையே பேசாதீங்க, நல்லதை பேசுங்க. வசனம் சொல்லுது, அதாவது கேட்க நல்ல வார்த்தைகள் இருந்தால் அதையே பேசுங்க, இல்லைன்னா வேணாம். சரி, ரொம்ப முக்கியமான காரியம் இவர் சொல்கிறாரு, சாகத்தான் வேண்டும். சாவு வந்து ஒரு அழிவு, அதை நம்ம வாயில் பேசக்கூடாது. அதை பற்றி போன வாரம் பார்த்தோம்.
இந்த வாரமும் கொஞ்சம் பார்த்துட்டோம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 45வது வசனம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையில் விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்க என்ன பண்ணாங்களா? தப்புவித்தார்கள். அவங்க சொல்ற காரியம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யோனத்தான் இந்த ரட்சிப்பை, யோனத்தான் மூலமா என்ன வந்துச்சா? இந்த பாதுகாப்பை ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. யோனத்தான் மூலம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். புரியுதுங்களா? ஜனங்க அதான் சொல்லுவாங்க, இந்த பெரிய ரட்சிப்பை யார் கொண்டு வந்தது? யோனத்தான் கொண்டு வந்தார். யோனத்தானா அவருடைய ஆயுதத்தை 2 பேர் போய் இந்த பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு பண்ணாங்க. ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்த யோனத்தானை ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா சாகாதபடிக்கு தப்புவித்தார்கள். இது நல்ல காரியமா? நான் நல்ல காரியம். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம குடும்பம் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி சீரழிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ நம்ம சொந்தக்காரர் வந்து முன்னாடி நின்று நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம அவரை நன்றியோடு என்ன பண்ணுவோம்? நினைப்போம். நன்றியாக நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நினைப்போம். அவரை கனம் பண்ணுவோம், இல்லை? அவரை மதிப்போம், கனம் பண்ணுவோம். எல்லாமே அவருக்கு ஒரு தனி நம்ம லைஃப்லேயே சொல்லுவோம். எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் எப்போ வேணாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். அப்போ யோனத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பெலிஸ்தருடைய யுத்தத்தில் யோனத்தான் தன் ஜீவனை கையில் பிடித்து கொண்டு போய் யுத்தம் செய்து பெரிய ரட்சிப்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை கொண்டு வந்ததுனால, இந்த பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்ததுனால ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, யோனத்தான் சாகாதபடிக்கு அவனை தப்புவித்தார்கள். ரட்சிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய ஏற்பாட்டில் சொல்ற ரட்சிப்புலாம் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான மாம்ச ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் சொல்ற ரட்சிப்புல என்ன ரட்சிப்பு? மாம்ச ரட்சிப்பு. மாம்ச ரட்சிப்புனா என்ன? ஒருத்தன் பட்டினிலாம் சாகுவான். ஒரு ஊர் பட்டினியால் என்ன பண்ண போகுது? பஞ்சத்தால் சாக போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஆள் காப்பாற்றிட்டார்னா என்ன சொல்லுவோம் வசனம்? அவனை என்ன பண்ண? அவன் ரட்சித்தான். எதிரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? பாளையம் இறங்கி முற்றுகை போட்டு எல்லாரும் அழிக்கணும்னு காத்துன்னு இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அழிஞ்சு போகணுன்ற ஒரு நிலைமையில் திடீர்னு இவங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆள் எழும்பி என்ன பண்ணுவார்? அந்த எதிரிகளை போயிட்டு சண்டை போட்டு அவங்களெல்லாம் துரத்திட்டு இல்லை அவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த ஜனங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க? எதிரிகள்கிட்ட இருந்து ரட்சித்தாரு. பஞ்சத்திலிருந்து பட்டினியிலிருந்து ரட்சிப்பு. இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறதுனா மாம்ச ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரட்சிப்பு எல்லாமே எதை பற்றி பேசுகிறது? சரீர பிரகாரமான மாம்ச ரட்சிப்பு தான். ஆனால் இந்த மாம்ச ரட்சிப்பை கொண்டு வந்த யோனத்தானை சாகாதபடிக்கு யாரு தடுத்தாங்க? ஜனங்கள் தடுத்தார்கள். ஆனால் விலையேற பெற்ற ரட்சிப்பு இயேசு சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு சொல்றாரு, மனுஷன் இழந்து போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். மனுஷன் எதை இழந்து போயிட்டான் அப்படின்னா, மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவுடைய ஜீவனை இழந்து போய்விட்டான். ஆத்தும ரட்சிப்பை இழந்து போய்விட்டான். அதை தான் இயேசு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு சொன்னார், நான் அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கு வந்தேன். நான் அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கு வந்தேன். இயேசுவை பற்றி வேதம் சொல்லும்போது அவரும் ரட்சகர் தான். அவரும் ரட்சகர் தான். இங்கே ஒரு ரட்சகர் பாருங்க, யோனத்தான் ஒரு ரட்சிப்பு, அந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, நிரந்தர ரட்சிப்பு இல்லைங்க, பெலிஸ்தர் கையிலேருந்து ஒரு ரட்சிப்பை உண்டாக்குனாரு. அதுக்கு ஜனங்கள் அவருடைய ஜீவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோடு யோசிச்சு பாருங்க. சவுல் ராஜாவை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி ஜனங்க என்ன பண்ணுறாங்க? யோனத்தான் சாவக்கூடாது, யோனத்தான் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழுறது இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செஞ்சார் யோனத்தான்னா, தேவன் துணை நிற்க 45வது வசனத்தில் சொல்லிருப்பாங்க, தேவன் பின்பகுதியில் தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான். எப்படி செஞ்சாரா?
தேவன் துணை இருக்கிறாரு. அப்போ ஒரு ரட்சிப்பு ஒன்று வருதுன்னா ஒரு மனுஷன் மூலமா, அந்த ரட்சிப்புக்கு பின்னாடி தேவன் செயல்படுகிறார். அப்போ அந்த சரீர பிரகாரமான மாம்ச ரட்சிப்புக்கே ஜனங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இயேசு பார்த்தீங்க ஆத்தும ரட்சிப்பு. மாம்சம் அழிஞ்சிடும், ஆத்துமா அழிவில்லாதது. இந்த மாம்சம் அழியக்கூடியது, ஆனால் அழிவில்லாத ஆத்துமா. இயேசு எதுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார்னா அழிவில்லாத ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஆனால் மாம்ச ரட்சிப்பை கொடுத்த யோனத்தானை காப்பாற்றின யூதர்கள் ஆத்தும ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை கொலை செய்தார்கள். என்ன காரணம்? ஏன்னா மனுஷனுக்கு மாம்சத்தில் நடக்கிறது தெரியுது, ஆத்துமாவுக்கு நடக்கிறது தெரியல. நல்லா தெரியுதுங்களா? ஏன் மனுஷன் யோனத்தான காப்பாற்றின ஜனங்கள் இயேசுவை ஏன் காப்பாற்றல? இயேசு ஆத்தும ரட்சிப்பும் கொடுத்தாரு, மாம்ச ரட்சிப்பும் கொடுத்தாரு. இயேசு ரெண்டுமே கொடுத்தாரு. இயேசு மாம்ச ரட்சிப்பு கொடுத்தாரு. குருடன், அவனுக்கு கண்ணு இல்லை. அவனுக்கு கண்ணு கொடுத்தவனா அவன் சொல்கிறான் அவர் தாங்க ரட்சகர். சப்பானியாக இருக்கிறான், எத்தனையோ வருஷமாக சப்பானி, நடக்கவும் முடியல, பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். இயேசு தூக்கி விட்டாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டான். சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், பலவிதமான அசுத்த ஆவிகள் போய் பெரிய விடுதலை, தீராத வியாதிகள்லாம் சுகமாகுது. எவ்வளோ ரட்சிப்பு இருந்துச்சு. ஆனால் இயேசு அதெல்லாம் பெரிய ரட்சிப்பாக பேசலை. இயேசு எதை பெரிய ரட்சிப்பாக கருதுனா மனுஷனுடைய ஆத்தும ரட்சிப்பு தான் பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தர இயேசு ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கேளுங்க, மாம்ச ரட்சிப்பை கொடுக்க இயேசு ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 100 வயசு வாழ்ந்திருந்தா கூட என்ன பண்ணியிருப்பார்? 100 வருஷம் சப்பானை நடக்க வச்சிருப்பாரு, குருடனை பார்க்க வச்சிருப்பாரு, புரியுதுங்களா? செவிடனை கேட்க வச்சிருப்பாரு, தீராத வியாதியெல்லாம் கொண்டு வந்தால் தொட்டு சுகமாக்கி இருப்பார். எத்தனை 100 இல்லை 200 வருஷம் வாழ்ந்தால் கூட மாம்ச ரட்சிப்பை கொடுக்க அவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஏன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையிலனா நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. எதுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார்? ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் இந்த ஜனங்க பாருங்க, மாம்சத்தில் நடக்கிறத தான் பெருசாக பேசுகிறாங்க, ஆவியில் நடந்ததை அறியாமல் இருக்கிறாங்க. இதுதான் மக்கள். மனுஷன் எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ஸ் நாலேஜில் வாழ்கிறவன். மனுஷன் எப்படி வாழ்கிறவன்? சென்ஸ் நாலேஜ், ஐம்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க. ஐம்புலன் அறிவுனா பார்க்கறது, முகர்வது, சுவைப்பது, கேட்பது, தொடுவது. புரியுதுங்களா? பார்க்குறான், பார்த்தா நம்புவான், ஸ்மெல் பண்ணால் நம்புவான், டேஸ்ட் பண்ணால் நம்புவான், காதால் கேட்டால் நம்புவான், தொட்டு பார்த்தா நம்புவான். இதுதான் மனுஷன், இதுதான் மாம்சம். மாம்சன்றது என்ன? இதுதான். ஆவின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்துமான்றதுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இதில் இருக்கிற ஒன்று கூட இதில் ஆவியில் இருக்காது. இப்போ உங்களுக்கு எல்லாமே இயேசு கொடுத்துருக்கிறார். சிலுவையில் இயேசு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்துருக்கிறார்? எபேசியர் 1:3 போகலாம் பாருங்க. எபேசியர் 1:3 முதலாவது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரா? தேவனை குறித்து சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் சொன்னார் முதல்ல அப்படின்னா, அவர் செஞ்சதை பின்னாடி சொல்றாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ப்ரெசண்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் டென்ஸ் ஆசீர்வதித்தார் அப்படின்னா கொடுத்துட்டாருங்க அப்படின்ட்டு அர்த்தம். கொடுப்பார்னா எதிர்காலம். இது கொடுத்து இருக்கிறார் அப்படின்னா அது கொடுத்தாரு, அது இன்னும் தொடர்ந்து வந்துக்கினே இருக்குது. 2024 வரைக்கும் வருது, 25க்கும் வரும், 26 வரும், 2050 போனாலும் 2050க்கும் வரும், 2100க்கு போனால் 100க்கும் வரும். கொடுத்து இருக்கிறார். அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்.
அப்போது எப்படி சொல்கிறாருன்னா, எப்படி இது காலத்துக்கும் நமக்கு தேவன் ஒரு முறை கொடுத்தது, இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்தது, எப்படி நமக்கு தொடர்ந்து வருதுன்னா, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் எப்படி வச்சிருக்கிறாரா? ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய விதத்தில் வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு கொடுத்ததை எங்கே வச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் சுகம் இயேசு வசனம் சொல்லுது, அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமாக இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமாயிட்டு ஒரு ஆசீர்வாதம். அது எங்கே இருக்குது? ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. அது எங்கே வச்சிருக்காரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் இருக்குது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. இப்போ என்னுடைய தரித்திரத்தை சுமந்து விட்டார். அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆனீர்கள். என்னுடைய தரித்திரத்தை இயேசு சுமந்து எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். எங்கே இருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்குது. எல்லாமே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் எங்கே வச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிறது என்ன மண்டலம்? மாம்ச மண்டலம். நம்ம இருக்குது மாம்ச உலகம், மாம்ச மண்டலத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ண, சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய விதத்தில் வச்சிருக்கிறாரு. வச்சிருக்காரா? வச்சு இல்லைங்களா? வச்சிருக்காரு. இப்போது ஒரு உடம்பு சரியில்லை நான் வந்து வச்சுக்கோங்க, நம்ம எதை வச்சு நான் உடம்பு சரியில்லைன்ட்டு முடிவு பண்ணுறோம்? மாம்ச உலகத்தில் இருக்கிற சிம்டம்ஸ், சரீரத்தில் நடக்கிற வலிகள், வேதனைகள், இல்லை கண் இருட்டில் ஆயிடுச்சு, தலை சுத்துச்சு, நுர தள்ளிச்சு, ஏதோ ஒன்று, எதையோ வச்சு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்ச உலகத்தில் இருக்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் சுகம் எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. உங்கள் சுகம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. ஏன் தேவன் அந்த ஆவிக்குரிய உலகத்தில் வச்சார்னா, இந்த மாம்ச உலகத்தில் வைக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டு, வைக்க முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் என்னென்னா, வச்சார்னா கெட்டு போவாது. ஆவிக்குரிய உலகத்தில் அவர் வைக்கிறது கெடாது, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எவ்வளோ பேர் எடுத்தாலும் குறையாது. எவ்வளோ பேர் எடுத்தாலும் குறையாது. கோடி பேர் எடுத்தால் கூட அந்த ஆசீர்வாதத்தை அது குறையாது. ஆனால் மாம்ச உலகத்தில் யோசித்து பாருங்க, உங்களுக்கு தேவையான 100 வயசு வாழ்கிற மாதிரி டெய்லி ஒரு டேப்லெட் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஆனால் டெய்லி இந்த ஒரு மாத்திரை போடணுன்ட்டு சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஒரு நோய் நொடி எல்லாம் பக்கத்து வந்து கேட்கும், ரட்சிக்கப்படாதது கேட்கும், வந்து என்ன பண்ணு இருக்கிற, ஒன்றும் தலைகிழு கூட வர மாட்டேங்குது, நல்லா இருக்கிற அப்படின்னு நம்ம சும்மா இருப்போமா? எங்கள் ஆண்டவர் ஏற்றணும் உடனே ஒரு டப்பா கொடுத்தாரு. டப்பாவில் ஒரு மாத்திரை டெய்லி போடணுன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு மாத்திரை டெய்லி போட்டால் 100 வயசு வரைக்கும் என்ன வராது, எனக்கு வியாதியே வராது, டப்பா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவன் சும்மா இருப்பான்னா? டப்பாவை திருடிடுவான். திருடிட்டு வாட திருட மாட்டானா? அதுதான் கர்த்தர் பார்த்தாரு. மாம்ச உலகத்தில் கொடுக்கல, ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து திருட முடியுமா? முடியவே முடியாது. தாத்தாக்கு தாத்தாவை தான் கூட திருட முடியாது. ஆமாம், எவ்வளோ பெரிய கில்லாடி வந்தாலும் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்தால் திருட முடியாது. கர்த்தர் பாருங்க எவ்வளோ அழகாக, தேவன் அழகாக ஆவிக்குரிய உலகத்தை வச்சிட்டாரு. இப்போ உங்களுக்கு தேவையான பார்க்குறாரு, சரி ரட்சிக்கப்பட்ட ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்த, சரி இந்தா ஒரு 5 கோடி கொடுக்குறேன் அப்படி 5 கோடியை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் போடுற ஆட்டத்திலேயே இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும். நீங்கள் பண்ணுற கூத்துலேயே என்ன பண்ணுறோம், அவன் எவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், சார் ஒரு ஆள் என்னமோ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான், எங்கே தான் துட்டு வருதுன்னே தெரியல, பயங்கரமாக இருக்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட பேசுகிறான். ரைடு வந்து என்ன பண்ணுவான், என்னென்ன துட்டு வச்சுக்கிற எல்லாத்தையும் எடுத்து எப்படி வந்துச்சு அவாலா போனோன்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிடான் ஜாலியாக. நம்மளுக்கு அவாலா சொல்லிட்டு அவன் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கு தான் கர்த்தர் பார்த்தாரு, ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு 5 கோடி கொடுத்து உன் அறிவியை மாற்றுறதுக்கு இப்படி வைக்கல, மாம்ச உலகத்தில் வைக்கல. எதுவுமே எதில் வைக்கல? மாம்ச உலகத்தில் ஒன்று கூட உங்களுக்கு வைக்கல. எல்லாத்தையும் எங்கே வச்சிட்டாருன்னா ஆவிக்குரிய உலகத்தில் வச்சுட்டாரு. வச்சுட்டு பைபிளையும் எழுதி வச்சிட்டாரு. புதையல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, புதையிலே வச்சுட்டாரு. புதையல் இருக்குதையும் சொல்லிட்டாரு. இப்போ எடுக்கிறத நான் சொல்கிறேன், எடுக்கிறதா நான் சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, நம்ம வாயினால் தான் நம்ம என்ன பண்ணோம், நரக அக்கினியை எடுத்துன்னு வந்து அழித்தோம். இப்போ இதே வாயினால் தான் வசனம் சொல்லுகிறது, சிறிய சுக்கானால பெரிய கப்பல் தான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுமா, போகிறது. அப்போ இந்த சின்ன நாக்கை வச்சு தான் பெரிய கப்பலை எங்கே வரணும், வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்.
அந்த புதையல்களெல்லாம் கொண்டு வரணும்னா நாக்கு தான் முக்கியம். இங்கே அதுதான் பேசணும். நான் ஏற்கனவே ஒரு முறை பேசிக்கிறேன். சாமுவேல் மாம்ச உலகத்தில் இருக்கிறாரு, ஆனால் தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாரு. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவனை சாமுவேலால் பார்க்க முடியல, ஆனால் சத்தத்தை கேட்க முடிஞ்சதா முடியல. சத்தம் என்ன பண்ணுது? ஆவிக்குரிய உலகத்துலேருந்து மாம்ச உலகத்துக்கு வந்துச்சு. மாம்ச உலகத்தில் பேசுகிற சத்தம் ஆவிக்குரிய உலகத்துக்கு போச்சா? போச்சு இல்லை, போகுது. அதனால தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், தேவன் சாமுவேலே என்ன ஒன்று 3 முறை கூப்பிட்டாரு. சாமுவேலுக்கு தெரியல, பதில சொல்ல. 4வது முறை சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறவொன்னு கர்த்தா படபடபடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏலியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏலி இது மாதிரி சரியில்லை, அவங்க பசங்களாம் சரியில்லை, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நான் இவனெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போகிறேன், யுத்தத்தில் போக போகிறானுங்க, எல்லாம் யுத்தத்தில் சாவானுங்க, நான் உன்னை தீர்க்கதரிசியாக வைப்பேன் வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கடன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். எப்போ? சத்தம், வேடு, சத்தம். அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற உங்கள் சுகம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற உங்களுடைய எல்லா சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வாழ்வு எல்லாமே இந்த மாம்ச உலகத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். என்ன வேலை கொடுத்துக்கிறாரு? ஆண்டவரே ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? அந்த வேலை கொடுக்கல. இந்த வழியை என்ன மட்டும் போவாதான், அந்த வேலை கொடுக்கல. இது சும்மா அழுது ஒப்பாரி வைக்கிற வேலையை கொடுக்கல. அதுக்கு தான் சொல்லுது, ஜபம்ன்றது என்ன, வேண்டுதல்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, மன்றாட்டுனா என்ன தெரிஞ்சுக்கணும். தெரியாமலே சும்மா ஜபம் பண்ணுவோன்னா உடனே எல்லாம் முக்காடை அப்படி தூக்கி போட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். ஜபம் பண்ணுவோன்னு தான் சொல்லுவாங்க, சொன்ன உடனே என்ன பண்ண, எல்லாம் முக்காடை தூக்கி போட்டுக்கின்னு ஒப்பாரி வைக்கோங்க. ஏன்? நல்லா இருக்கிறதுக்கு அவங்க என்ன நினச்சி, அவங்களே அதான் சொன்ன பார்த்தீங்களா, காக்காவை காட்டி மயிலுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காக்காவை காட்டி இதுதான் மயிலுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்மளும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ காக்கா பறக்க போதெல்லாம் மயில் பறக்குது, காக்கா பறக்க போதெல்லாம் மயில் பறக்குது, அவர் மயில் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டுருக்குறோம். ஆனால் உண்மையான மயிலை பார்த்தோம் வந்தாலும் தலை மேலேயே போடுவான். அது இதை போய் உங்கள் ஊரில் மயில் சொல்லுவீங்களா? எல்லா ஊர்லேயும் காக்கா சொல்கிறான், உண்டாடா உங்கள் ஊரில் மயில் சொல்கிறீங்க? கேட்க மாட்டேனா? அது போல தாங்க ஜெபம்ன்றது என்னென்னா, நம்ம வசனத்தை பேசணும். இந்த பலவீனத்தை சுகமாக்குகிற பலன், இந்த பலவீனத்தை சரி பண்ணுகிற சுகம் இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் அவருடைய தழும்புகளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறத இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் நான் ரிசீவ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் வந்து அது வேலை செய்யட்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு அதை பிடிச்சி இழுக்கணும். காத்தாடி மேலே பறக்கும். காத்தாடி கீழே கொண்டு வரணும்னா மேலே ஓடி போய் காத்தாடி இழுத்துட்டு வர்றீங்க. இங்கே கையாட்ட இருக்கிற நூலை இழுத்தாலுமே காத்தாடி வந்துடும். அப்படிதான் இங்கே இருக்கிற வார்த்தையை பேசினாலுமே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்தாயுள், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வாழ்வு, ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடுங்க. நம்ம அதை செய்யணும். தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஹலோ, தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, செய்கிறவன் தான் புத்திசாலி. புரியுதுங்களா? எனக்கு சாப்பாடு செய்ய தெரியும், தெரிஞ்சுக்கிறதுனால பசி ஆறாது. இறங்கி சாப்பாடு செஞ்சாதான் பசி ஆறும். சில பேர் சொல்றது பாருங்களேன், எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் தெரியும் பசிக்குது இல்லை இப்போ தெரியும் சாப்பாடு பிரியாணி எப்படி செய்ய தெரியும் 10 முறை தெரியும் சொல்லி எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கணும், குக்கரை வைக்கணும், தண்ணி ஊற்றணும், அரிசியை போடணும், அப்புறம் அந்த காய் போடணும், இந்த காய் போடணும், பிரியாணி அப்புறம் கறி போடணும், மஞ்சள் தூள் போடணும், மிளகாத்தூள் போடணும், கலக்கணும், அப்புறம் மூடணும். 10 நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு விசில் அடிக்கும், 2வது விசில் அடிக்கும், 2வது விசில் கரெக்டாக எடுத்துடணும். எல்லாம் தெரியும். பசி ஆறிடுமா? செஞ்சு சாப்பிட்டா பசி ஆறும். அது போல தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், இந்த விஷயம்லாம் கூட நிறைய பேர் தெரியும், ஆனால் எடுக்கிறது தான் கிடையாது. நான் சொல்கிறேன், அதான் வசனம் சொல்லிட்டு பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் என்ன பண்ணுறான்னா எடுக்காதபடி நம்மளை தடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? எடுக்காதபடிக்கு தடுப்பான். ஏன் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஜெபத்தில் போய் அழுறதுக்காக ஜெபம் இல்லை. ஜெபம் என்பது வந்து உங்களுடைய நன்மைகளை, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை இந்த மாம்ச உலகத்தில் கொண்டு வருது தாங்க ஜெபம். அழுவுறது ஜெபம் கிடையாதுங்க. தேசத்துக்காக பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நம்ம அதுக்காக பாரப்படுறோம் தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று தெளிவாக சொல்வேங்க, என்னை விட
கோடி மடங்கு தேவன் தேசத்தின் மேல அன்புள்ளவராயிருக்கிறார். எனக்கு இவ்வளவு அழ வரும்னா என் தேவனுக்கு இதை விட அதிக வேதனையா தான் இருக்கும். புரியுதுங்களா? என் தேவன் கெட்டவர் கிடையாது, நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவம் அதுலேயும் கூட பிக்சர் வேற மாதிரி காட்டுறாங்க. கர்த்தர் பொல்லாத ஒரு மாதிரியும் மோசமான மாதிரி கெட்ட ஒரு மாதிரியும், அவர் தேசத்தின் மேலே இரக்கமே இல்லாமல் கரார் பேர் வழியாக உட்காந்து இருக்கிற மாதிரியும், இப்போ இவங்க தான் அழுது அதை சரி பண்ண போகிற மாதிரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி வாங்க நம்மளாம் சேர்ந்து அழுதாதான் அவர் ஏதாவது செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மோசமானவர், செய்ய மாட்டார். நம்மளாம் அழுதாதான் கொஞ்சமாவது இறங்குவார். இறக்கமே ஈவு இறக்கம் இல்லாத தேவன் அவர். நம்மளாம் அழுதாதான் என்ன பண்ணோம், அவருக்கு கொஞ்சம் இறக்கமாவது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பிக்சர் காட்டுறோம். இல்லைங்க, நான் சொல்கிறேன், என்னை விட கோடி மடங்கு தேவன் தேசத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அன்பு உள்ளவராக இருக்கிறார், பாரம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் என் ஜபத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த எப்போ போனாலும் அழுகுற வேலையை வச்சுக்க மாட்டேன். உண்மையிலே எனக்கு பாரமாக இருக்கும் போது சில நேரத்தில் ஆண்டவர் தேசத்தில் எல்லாம் நடக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரப்பட்டு அழுகுறது உண்டு. ஆனால் எப்பயுமே நான் அழுதாதான் அவர் கேட்பாரு, அவர் ரொம்ப இரக்கம் இல்லாத, நான் தான் ரொம்ப இரக்கம் உள்ள ஒரு மாதிரிலாம் நான் என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதே இல்லை. சரி, இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து வச்சுட்டாரு. இப்போ இது எடுக்கிற வேலையை நம்ம செய்யணும், இதை எடுக்கிற வேலையை செய்யணும். 2வது வசனம் பாருங்க, 2வது அதிகாரம் 4வது வசனம், 2வது அதிகாரம் எபிரேயர் போயிடலாம். எபிரேயரில் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும், யாக்கோபுக்கு முன்னாடி வரும், பிலமோனுக்கு பின்னாடி. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். ஆண்டவர் இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை பற்றியே தெரியாமல், அதை பற்றி சின்ன ஒரு உணர்வு கூட இல்லாமல், அதை பற்றி ஒரு அக்கறை கூட இல்லாமல் இருந்தால், அதை தான் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன பண்ண, கவலையற்று இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. இயேசு அதுக்காக சிலுவை என்ன பண்ணிருக்கார், ஜீவனை கொடுத்து போயிருக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ பாருங்க, இங்கே யோனத்தான் மாம்ச ரட்சிப்பை செஞ்சவரை ஜனங்க சாகாதபடிக்க தடுத்தாங்க. ஆனால் இவர் மாம்ச ரட்சிப்பும் கொடுத்தாரு, ஆத்தும ரட்சிப்பையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவரை கொலை செய்தார்கள் ஜனங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இங்கே என்னங்க பெரிய யோனத்தான் என்னங்க பண்ணாங்க, சப்பனையை நடக்க வச்சாரா, குருடனை பார்க்க வச்சாரா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க. பெலிஸ்தர் கையில் யுத்தத்திலிருந்து காப்பாற்றினார், அவள் தான். அதுக்கு ஜனங்கள் சொல்கிறாங்க, யோனத்தானுடைய ஒரு முடி கூட கீழே விழக்கூடாதுன்னு கர்த்தர் மேலே சத்தியம் பண்ணுறாங்க, ஆணையிட்டார்கள். தேவன் கூட இருந்தார். இயேசுவும் குறித்து சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், தேவன் உம்மோடு இராவிட்டால் ஒருவரால் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது சொன்னான். ஆனால் எவனோ காப்பாற்றலை இயேசுவை. ஏன் காப்பாற்றலைன்னா, இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது அனாதி தீர்மானம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்ட காரியம். ஏன்னா ஆத்தும ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம கூட நம்ம ஆத்தும ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கணும், அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆத்மாவை இயேசு என்ன பண்ணியிருக்காரு, நரக அழிவுக்கு காப்பாற்றி இருக்கிறாரு. நம்ம மேலே அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன எப்படி இருக்கக்கூடாது, கவலையற்று இருக்கக்கூடாது, ஒரு கேர்லெஸ்ஸாகவே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவோம் ஆண்டுடைய பிள்ளைகள். நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஒன்றும் பண்ண வேணாங்க, ஒழுங்காக சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் கரெக்டாக உட்காந்தாலுமே போதுங்க, நல்லா ஆயிடுவீங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஓரளவுக்கு இங்கே உட்காந்தாலுமே போதும், தன்னால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் இங்கே நல்லா உட்காந்து ஆண்டவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜெப வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்துடும், வேத வாசிப்பெல்லாம் தானாக வரும். நீங்கள் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்க வேணாம். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் ஒளிக்குள்ளே வரும்பொழுது இருளெல்லாம் உங்களை விட்டு விலகி அதுவே போயிடுங்க. நீங்கள் ஆண்டவர் கூட வந்துட்டாலுமே பாவம்லாம் அதுவே போயிடும். நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். நான் சொல்லுவேன், முடியவே முடியாது. அதை நீ சரி பண்ண முடியாது, அது ஒன்று சரி பண்ணிடும். நீ அதை விட்டுட்டு வரலான்னு என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அது அப்போ தான் நிறைய வேலை செய்யும்.
நான் சொல்கிறேன் சில காரியங்களெல்லாம் உங்களால் விடவே முடியாது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு நான் சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன், இந்த ஜென்மத்தில் முடியாது. நான் சொல்கிறேன் இங்கே வாங்க, ஆண்டவர்கிட்ட வா. புரியுதுங்களா? ஒரு குருடன் இயேசுகிட்ட வரணும், ஒரு குஷ்டரோகி இயேசுகிட்ட வரணும்னு தீர்மானிக்கிறான். குஷ்டரோகம் நல்லா ஆகிட்ட பேர் வரேன்னு தீர்மானிச்சிருந்தா அவன் லைஃப் டைம் வந்தே இருக்க முடியாது. அவன் இயேசுகிட்ட வந்தான், குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. இல்லை, இதுதான் இயேசு. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, நீ சரியாயிட்ட வந்த பேர் உனக்கு செய்கிறவர் இயேசு கிடையாது, இருக்கிற நிலைமையிலே வந்தால் சரி பண்ணுறவர் தான் இயேசு. இனி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சரியாயிட்டு வரேன். நான் சொல்லுவேன், உன்னால் முடியாது. நான் குடியை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், உன்னால் குடியெல்லாம் நிறுத்திட்டு வரவே முடியாது. நீ வாயா, குடியெல்லாம் தாரா நின்று போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இதை பண்ணிட்டு வரேன். நான் சொல்லுவேன், முதல்ல நீ வா. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், சர்ச்சைக்கெல்லாம் ஒழுங்காக வாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா கூட பரவாயில்லைங்க, வந்து ஆண்டவர் சமூகத்தில் சும்மா உட்காந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படியே மனசில் ஆண்டவர் நன்றிப்பா, உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக எனக்கு பெரிய காரியம் செய்ய போவீங்க, நன்றி அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துக்கினே இருங்க. நான் சொல்கிற கருத்து பெரிய காரியம் செய்வார். ஆனால் சில பேர் பாருங்கள், நிறைய பேர் சர்ச்சுக்கு வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்கள் பேசி பாருங்களேன், நான் சில காரியங்கள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். இது வந்து 2014 சொல்லி 2024 வரைக்கும் வந்திருக்கும் அந்த பார்ட்டி. அடுத்து 2037 போனாலும் இதே தான் சொல்லிருக்கோம். ஆனால் இது என்ன பார்த்தாது, ஒரு நாளுமா வரவே முடியாது. நான் சொல்கிறேன், என்ன குறை இருக்குதோ அப்படியே வா, கர்த்தர் சரி பண்ணுவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார். எதெல்லாம் உங்களை விட்டு துரத்தணுமோ துரத்துவார், எதெல்லாம் மாற்றணுமோ மாற்றுவார். புரியுதுங்களா? ஒரு கோல்டு, ஒரு தங்க கட்டி, நல்லா கேட்டுங்க, தட்டாங்காயில் இருந்தால் என்னவாயிடும்? நல்லா பொருளாக மாறிடும். ஏன்னா தங்கத்தை, அந்த தங்கம் வந்து இல்லை என்கிட்ட குழுவா கொஞ்சம் களிம்பு இருக்குது, அழுக்கு இருக்குது, நான் அதெல்லாம் சரி பண்ணி தட்டாங்காயில் வரேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அது தட்டாங்காயில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் எடுக்கணுமோ, நெருப்பு ஊற்றி வச்சு எடுக்கணுமோ, தண்ணி ஊற்றி எடுக்கணுமோ எல்லாம் அவர் பண்ணுவார். எல்லாம் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுடுவார், இல்லைங்களா? அது போல் தான் நாம் கூட எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். சொல்லிவிடுங்க. நான் சில விஷயம்லாம் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், என்னால் முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாஸ்டாக இருக்கிறன்றதுக்காக என்னால் என்ன மலையை தூக்க முடியுமா? என்னால் எனக்கும் சிலதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் சிலதெல்லாம் முடியும், சிலதெல்லாம் முடியாது. முடியாததுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னால் முடியல, என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாக விளங்குன்றது எனக்கு தெரியும். என் பலவீனத்தில் அவர் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். பவுல்கிட்ட சொல்கிறார்ல, ஆண்டவர் உன் பலவீனத்தில் என் பலன் என்ன பண்ணோம்? பூர்ணமாக விளங்கும். எனக்கு இதெல்லாம் பலவீனமாக இருக்குது, நீங்கள் இதை சரி பண்ண, உங்கள் பலன் எனக்கு இருக்குது, சோத்திரம் ஆண்டவர் நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு போயினா இருங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பாருங்கள். எனக்கு ஒரு முறை ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் தான். நாங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டில் அந்த சவுரை காட்டி சொன்னார், இந்த சவுறு உன்னை விட்டு போகிறதுக்கு தள்ளி போக வைக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், போவாதுன்னு. அவர் சொன்னார், ஒரு கிலோமீட்டர் நீ ஓடிடு, நீ முன்னோக்கி 1 கிலோமீட்டரு ஓடிட்டு திரும்பி பாரு, அந்த சவுறு போயிட்டு இருக்கோண்டாரு. நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஓடுறதே கிடையாது, அங்கேயே நின்றுட்டு இருக்குது 10 வருஷமா, தள்ளி விட்டு வர. அவர் சொல்கிறாரு, உன்னால் தள்ளலாம் முடியாது, சில விஷயம்லாம் உங்களால் செஞ்சு சாதிக்கவே முடியாது, தள்ளவே முடியாது, ஓடிடு. வசனம் தான் சொல்லுது, விலகி ஓடு. என்னது விலகி ஓடு? நீ அதை தள்ளி அதை மெரிச்சலாம், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சிலதெல்லாம் செய்யலாம், சிலதெல்லாம் தள்ள முடியலன்னு ஓடிடுங்க. அதுதான் செய்யணும். கர்த்தர் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதே தான் நான் சொல்கிறேன். கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்கிறார். பரிசுத்தமாக வாழ்றது தேவையான பரிசுத்தத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு, நீதி, சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வாழ்வு எல்லாமே வச்சுட்டார். நீங்கள் எடுத்து வாழ்கிறது தாங்க உங்கள் கையில் இருக்குது. இல்லை, பாஸ்மதி ரைஸ் இருக்குது, மட்டன் பீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி செஞ்சு சமைக்க வேண்டியது யார் வேலை தான்? உங்கள் வேலை தான். புரியுதுங்களா? சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு, மெனு புக்கை போட்டு கொடுத்துட்டாரு, என்னன்னா எவ்வளோ போடணும், எப்படி பண்ணணுன்ட்டு. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது? இன்றைக்கி கிறிஸ்தவங்க பட்டினியாக இருக்கிறாங்கன்னா அது காரணம் கர்த்தர் கிடையாதுங்க, உங்களுடைய அறியாமை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் செத்து போகிறான், ஏன் அழிஞ்சு போகிறான்? அறிவில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாயின் வார்த்தைகளை சரி பண்ணுங்க. அதே போல் கர்த்தர் நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். யோனத்தான் மூலமாக வந்தது மாம்ச ரட்சிப்பு தான். ஆண்டவர் நமக்கு மாம்ச ரட்சிப்பும் கொடுத்துருக்காரு, ஆத்தும ரட்சிப்பும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ரட்சிப்புக்காகவே அந்த ஜனம் அவ்வளோ நன்றியாக இருந்தாங்கன்னா, இந்த ரட்சிப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கணும். ஆமென்.
அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நல்ல வார்த்தைகளை பரிசுத்தானவர் எங்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் அநேக காரியங்களை பார்க்க கிருபை செஞ்சீங்க. எங்களோடு பேசின நல்ல ஆவியானவரே, பரிசுத்தானவர் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, தோல்விகளை கண்டு அவங்க துவண்டு போகக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு அதில் முடங்கி போகக்கூடாது. ஆண்டவரே, அதை ஜெயிக்கிற ஆண்டவரே தேவன், ஜெயிக்க வைக்கிற தேவன் ஒருத்தர் எனக்கு இருக்கிறார். எல்லாவற்றின் மூலம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற, எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எல்லாவற்றின் மூலமாய், எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஜெயத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை எடுத்து நாங்கள் வாழ முடியும், அதை எடுத்து நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவரே, அது எவ்வளவு நாள் எடுத்தாலும் அது தீர்ந்து போகாது, கெட்டு போகாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்கிறபடி காலை தோறும் அப்படி கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிற எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, அதெல்லாம் நாங்கள் எடுத்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க. இந்த கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகளை அப்பா புரிந்து கொள்ளணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய நன்மைகளை எடுத்து அனுபவிக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, போதிக்கிற தேவன், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நீங்கள் போதிச்சு இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நடக்க கிருபை உண்டாகட்டும், உங்களுடைய பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்தப்பா, நேர்லேயே ஆன்லைன்லேயே பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லாரோடும் பேசுங்க, எல்லாரையும் பலப்படுத்துங்க. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடி மூலம் வருகிற மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.